அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபட்டால் அமெரிக்காவும் சியோனிச ஆட்சியும் பிராந்திய நாடுகளுக்கு எதிராக வடிவமைத்த சதித்திட்டங்கள் எந்த பலனையும் தராது என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கூறுகின்றார். இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபட்டு நின்றால் எதிரிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக ஒன்றுபட்டு செயற்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களை தாக்க உக்ரைன் கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றது. சி பேபி என அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. தற்போது 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது 2000 கிலோ எடை வெடிபொருட்களை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இந்த ட்ரோனை வெளி உலகத்திற்கு உக்ரைன் காட்டியுள்ளது. இலக்கை துல்லியமாக அளிக்க ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா தனது வான் பாதுகாப்பில் S-400 வான் பாதுகாப்பை பயன்படுத்தி வருகிறது. சுதர்ஷன சக்ரம் என்று பெயரிட்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது. சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் வான் பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புக்காக ரஷ்யாவிடமிருந்து சுமார் 10,000 கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா நடத்தி வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்து குஷ் பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இதனால் வீடுகள் பயங்கரமாக குலுங்கியுள்ளன. உடனே பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளை மாளிகைக்கு வெளியே பாதுகாப்பு வாயிலில் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்தார் என தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளை மாளிகைக்கு வெளியே உள்ள பாதுகாப்பு வாயிலில் ஒரு நபர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக ரகசிய சேவை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 17வது மற்றும் ஈ தெருக்களின் மூலையில் உள்ள வாயிலில் இரவு 10:30 மணிக்கு பிறகு நடந்த விபத்துக்கு பிறகு அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக சேவை தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மீது இறையாண்மையை திணிக்க இஸ்ரேல் மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் ராஜ்யம் முழுமையாக நிராகரிப்பதையும் கடுமையாக கண்டிப்பதையும் 2 வரைவு சட்டங்களுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் முதற்கட்ட ஒப்புதல் அளித்ததை ஜோர்டான் கண்டித்துள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை மீறும் இஸ்ரேலின் ஒரு தலைப்பட்சமான சட்டவிரோத கொள்கைகளை தொடர்வதற்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 30 பாலஸ்தீன கைதிகளின் எச்சங்கள் கிடைத்ததாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் போர் நிறுத்தத்திற்கு பிறகு பெறப்பட்ட மொத்த உடல்களின் எண்ணிக்கை 195 உயர்ந்துள்ளது. சில உடல்களில் சித்திரவதை, அடித்தல், கைவிலங்கு மற்றும் கண்கள் கட்டப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உகண்டாவின் நெடுஞ்சாலையொன்றில் நேற்று 2 பேருந்துகள் மோதிய விபத்தில் 63 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உகண்டாவின் தலைநகரமான கம்பலாவிற்கும் குழு நகரத்துக்கும் இடையிலான நெடுஞ்சாலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிரெதிர் திசைகளில் இருந்து வந்த 2 பேருந்துகள் ஒரு லொரி மற்றும் விளையாட்டு பயன்பாட்டு வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹங்கேரிக்கு செல்லும் வழியில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தங்கள் நாட்டு வான்வெளி வழியாக பறந்தால் கைது செய்யப்படுவார் என போலந்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் ஹங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்க இருக்கின்றார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முக்கிய பேச்சு நடத்த இருக்கின்றனர். இந்த சூழலில் ஹங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக
தனது வான்வழி வழியாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் பயணிக்கக்கூடாது என்று போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் பயிற்சிகளுக்கு தனது இயக்கம் பயப்படவில்லை என்றும் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை கண்டிப்பதாகவும் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு தாங்கள் எதிரான தாக்குதல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதிகப்படியான கோரிக்கைகளை வைக்கும் கொள்கையை வாஷிங்டன் கைவிடாத வரை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப மாட்டோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். புதன்கிழமை மசாத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானின் உயர்மட்ட தூதர் அமெரிக்காவுடனான முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க தரப்பின் அதிகப்படியான கோரிக்கைகள் காரணமாக அவை முன்னேறவில்லை என்றும் கூறினார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையீத் அலி கமேனி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் பயனற்ற குறித்து விரிவாக கூறினார். அமெரிக்க தரப்பு அதன் சொந்த கண்ணோட்டத்தில் பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை முன்னரே தீர்மானித்துள்ளது. மேலும் ஈரானுக்குள் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் செறிவூட்டலை நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை அது நாடுகிறது. அத்தகைய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது கட்டளைகள், திணிப்புகள் மற்றும் வற்புறுத்தல்களை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்று தலைவர் விவரித்தார். அமெரிக்கா செல்லும் வெளிநாட்டினருக்கான H-1B விசா பெறுவதற்கான கட்டணத்தை அதிகரித்த அமெரிக்கா தற்போது அதில் தளர்வுகளை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வேலைவாய்ப்புகள் பெருவாரியாக அமெரிக்கர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அதிபர் ட்ரம்ப் வெளிநாட்டினருக்கான H-1B விசா கட்டணத்தை ரூபாய் 1.75 லட்சத்தில் இருந்து 88 லட்சமாக உயர்த்தியமை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஜோ பைடன். இவர் உடல்நலக்குறைவு காரணமாக பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதிபர் பதவியில் இருந்து விலகினார். ஜனாதிபதி பதவியை விட்டு விலகிய பின்னர் அவரது சிறுநீர் பையில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. சிறுநீர் பையில் ஏற்பட்ட புற்றுநோய் எலும்புகளுக்கும் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பிலடெல்பியாவில் உள்ள மருத்துவமனையில் ஜோ பைடன் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கதிர்வீச்சு சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. மெக்சிகோ நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 76ஆக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் ஏராளமான முக்கிய இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான மலைப்பகுதிகளின் பாதைகள் மண் சரிவில் முழுவதுமாக முடங்கியுள்ளதால் அங்கு சிக்கியவர்களை மீட்பது கடும் சவாலானதாக மாறியுள்ளது. நைஜர் மாகாணத்தின் கட்சா பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லொரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் டேங்கர் லொரியில் இருந்த பெட்ரோல் கசிந்து வெளியேறியது. அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் டேங்கர் லொரி வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள், வாகனங்களில் பயணித்தவர்கள் என 35 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.